the bell icon on YouTube and don't miss another update. எப்படி விதிகளுக்கு விதிவிலக்கு அப்படின்னு பின்னாடியே வருமோ அதே போலதான் அமெரிக்க தடைகளை உடைக்கிறதுக்கு அமெரிக்கர்களே ஓடி வருவார்கள்ங்கிற மாதிரிதான் ரஷ்ய தடைகள் விவகாரத்துல அமைஞ்சு போச்சு. உக்ரைன் யுத்தம் வந்த உடனே அமெரிக்கா வரிஞ்சு கட்டிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் தடைகள் தான். திருப்பி அடிப்போம் அப்படின்னு அமெரிக்கா என்னைக்குமே சொன்னதில்ல. கிரிமியாவுக்குள்ள போனப்ப ரஷ்யா பார்த்ததெல்லாம் ஒரு தடையே இல்லை. இப்ப போட போற தடைகள்ல நடுங்கும் ரஷ்யா அப்படின்னு சொன்னார்கள். உண்மையே அதுதான், பெரிய அளவுல தடை. அதாவது ரஷ்யாவே ஓடி வந்து ஏன்டா ஒலிம்பிக் வீரர்கள் மேல எல்லாம் தடை போட்டு வைக்கிறீங்க, இதெல்லாம் அநியாயம்டா அப்படின்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு எல்லா டாப் டு பாட்டம் எல்லா பக்கமும் தடைகள். ஆனா ரஷ்யா ஓடி வந்து என்ன எங்க நிறுவனங்கள் மீதுலாம் தடைகள் போட்டீங்கன்னு கெஞ்சும்னு எதிர்பார்த்தார்கள். அந்த சமாச்சாரம் நடக்கல. காரணம் அப்ப ரஷ்யா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், 2014 இருந்து தடைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதான். அடுத்த 2 வார காலங்கள்ல ரஷ்ய அதிபர் நேரடியா ஒரு விஷயம் சொன்னார். ரஷ்யாவோட இயற்கை கனிம வளங்களை தவிர்த்துட்டு இவங்கனால வண்டியே ஓட்ட முடியாது, உலகத்தாலேயே வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னாரு. ஏறக்குறைய அதுதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, முதல் தடைகள் உடைக்கப்பட்டதே அமெரிக்காவால தான். குறிப்பா அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ரஷ்யால இருந்து ட்ரேடை நிறுத்தவே இல்லை. சொல்லப்போனா அதிகரிக்க தான் செஞ்சாங்களே ஒழிய ட்ரேடை நிறுத்தலை. அது அத்தியாவசிய பொருட்களா அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. அமெரிக்காவுக்கு அது தேவை, அதனால அத்தியாவசிய பொருள் வந்துருச்சு. நம்மளெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னா சாப்பாடு, கச்சா எண்ணெய் இப்படிங்கிற வண்டியை ஓட்ட ஆரம்பிப்போம். மருந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனா அவர்கள் தனியான ஒரு டிவிஷன் வச்சிருப்பார்கள். அவங்க நாட்டுல என்ன கிடைக்கலையோ, எதுக்காக அதிகமா வெளியில டிபெண்ட் பண்றார்களோ அது பூரா அத்தியாவசிய பட்டியலில் வச்சுக்குவாங்க. துறை வீட்டு பிள்ளைங்க ஆடத்தான் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற உலக நாடுகளும் கண்டுக்காதுங்க. அப்படி முதல் தடை உடைக்கப்பட்டதே அமெரிக்காவால தான். அப்புறம் மெல்ல மெல்ல உண்மையிலேயே இது எங்களுக்கு அத்தியாவசியம்டா அப்படின்னு சொல்லி இந்தியா போன்ற நாடுகள், உனக்காக நான் என்னோட சுகபோக வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி துருக்கி போன்ற நாடுகள், நான் எதுவுமே வாங்கலடா, வேணா என் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சீனா போன்ற ஆட்கள், இப்படி மாற்றி மாற்றி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு போட்டப்பட்ட தடைகளை உடைக்கணுமோ உடைச்சிக்கிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கு கூடுதலான மைலேஜ். இந்த ஒரு விஷயத்த மையமாக வச்சுதான் ரஷ்ய அதிபர் அன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரஷ்யாவோட இயற்கை வளங்களை தவிர்த்துட்டு உலகத்தால இயங்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அரசியல் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு பக்காவா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பெரிய பிளேயர்கள் இந்தியா, சீனா போன்ற பையர்கள் ரஷ்யா விட்டு விலகவே இல்லை. அதுக்கடுத்து நேட்டோவுக்குள்ளேயே உள்ள துருக்கி போன்ற நாடுகளும் ரஷ்யா விட்டு விலகவே இல்லை. இந்த 3 பிளேயர்களையும் அமெரிக்காவால் எதுவுமே செய்ய முடியல. அதுக்கடுத்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவோட முக்கியமான கச்சா பொருட்களை நிராகரிச்சுப்பட்டு அதை அப்படியே பைபாஸ் பண்ணி இந்தியா, சீனா, துருக்கி கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டாங்க. அப்ப ட்ரேட்ல எந்த பாதிப்புமே வரல. இதுதான் இது நடந்துச்சு. அதுக்கடுத்து முதல்ல அமெரிக்கா தடை போட்டதுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஆஹா இங்கெல்லாம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது யாரு அப்படின்னா அமெரிக்க கம்பெனிகள், முக்கியமான கம்பெனிகள். பெப்சி, கோக்கு, இந்த மாதிரி பெரிய அளவுல உலகம் பூரா ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சிருக்கக்கூடிய பல செயின் சப்ளை நெட்வொர்க்கு ரஷ்யா விட்டு கிளம்புறோம் அப்படின்னாங்க. அது ரஷ்யா ஒரு கோபமாகவும் பார்த்துச்சு. கிளம்பி போனேன்னா எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டினார்கள். ஆனா பதிலுக்கு ரஷ்யர்களோட கம்பெனிகளும் வெளியில இதே மாதிரி ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறனால ரஷ்யா அந்த நடவடிக்கையை எடுக்கல. அதுக்கு பதிலாக ரஷ்யா என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, தாராளமா ஓடி போய்க்கப்பா, கையில உள்ள சொத்து பூரா 50%க்கு தான் வேல்யூவேஷன் போகும் அப்படின்னு சொல்லி தடாலடியா ஒரு விஷயத்த போட்டார்கள். நெகட்டிவா ஒரு மார்க்கெட்டை விட்டுட்டு ஓடுறதுக்கு எந்த கம்பெனியும் தயாரா இல்லை. காரணம், ரஷ்யா ஒரு நல்ல மிகப்பெரிய சந்தை தான். வலுவான பொருளாதார மக்கள் இருக்கார்கள், பொருளாதார பலம் இருக்கிற மக்கள் வாழ்றார்கள். அதுல எவ்வளவு தூரம் ஒரு பெரும் சந்தை, அந்த சந்தையை விட்டுட்டு போறது அப்படிங்கிறதே எந்த ஒரு கம்பெனியும் விரும்பாது. அதுலயும் நெகட்டிவா போடா அப்படின்னா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான். யாரெல்லாம் ஓடி போறோன்னு சத்தியம் பண்ணார்களோ அவர்கள் எல்லாருமே
பேரண்ட் கம்பெனி மூலியமா இன்னைக்கு வரையும் இயங்கிட்டு தான் இருக்கார்கள். என்ன 100ல 20% மட்டும் இயங்காம இருந்தார்கள். 80% பேரண்ட் கம்பெனி வழியா இறங்கி அந்த பகுதிகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. தொடர்ந்து அவர்களோட வேலை நிறுத்தப்படவே இல்ல. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு இப்ப என்ன நிலைமை அப்டின்னா, இந்த பேரண்ட் கம்பெனி மூலியமா வேஷம் போட்டதெல்லாம் தேவையே இல்ல. நேரடியாவே வரோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனிகள்லாம் ஓடி போனார்களோ, எல்லா பயப்பிள்ளைகளும் அது ஐரோப்பா கம்பெனியாக இருக்கட்டும், அமெரிக்க கம்பெனிகளாகட்டும், உதாரணத்துக்கு பெப்சி, கோக்குன்னு எல்லாரையுமே லிஸ்ட்ல வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான பேர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பயலுகள தூக்கி போட்டுக்கலாம். இந்த பயலுக எல்லாருமே மீண்டும் ஆக்டிவா அவர்களோட ஓன் பேரண்ட் கம்பெனி வேஷம்லாம் கிடையாது. நாங்க ஓடியே போல ராசா. ஓடி போறாந்தா அன்னைக்கே நீ குடுத்த டீல ஒத்துக்கிட்டு எக்ஸிட் ஆகி போயிருப்போம்ல. நாங்க எங்க எக்ஸிட் ஆனோம்? ரஷ்யால தொடர்ந்து இயங்குவோம் அப்படின்னு சொல்லி இயங்க ஆரம்பிச்சுட்டார்கள். தடைகள் போட்ட அமெரிக்கா முதல்ல அந்த தடைகள மீறுச்சு. அதுக்கடுத்து சுத்தி உள்ள 1 டஜன் நாடுகளும் அந்த தடைகள மீறினார்கள். அடுத்து நாங்க மட்டும் இளிச்சவாயங்களா அப்படின்னு சொல்லி இப்ப கார்ப்பரேட்டுகளும் அந்த தடைகள உடைச்சுட்டு உள்ள இயங்க ஆரம்பிச்சுட்டார்கள். என்னைக்கு கார்ப்பரேட்டுகள் இயங்க ஆரம்பிச்சுட்டார்களோ, அன்னைக்கு அதுக்கு எதிரா ஏதாச்சும் அரசாங்கங்கள் வேலை பார்த்துச்சு அப்படின்னா, கார்ப்பரேட்டுக்குன்னு 1 டஜன் லாபி செய்ற குழுக்கள் இருக்கார்கள். ரொம்ப சுலபமா அமெரிக்கால உட்கார்ந்து காய் நகர்த்தி தங்களோட கம்பெனிகள காப்பாத்திக்க முடியும். ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள் பூரா சுக்கு நூறா உடைஞ்சு போச்சுங்கிறது எதார்த்தமான உண்மை. இந்த உடையிற சமயத்துல ரஷ்யா போர்க்களத்துல எங்க இருக்கு? போர்க்களத்துல கடுமையான முன்னேற்றம். ரஷ்ய படைகளை தடுக்கிறதுக்கு வழியே இல்ல. தடுக்கிறதுக்கு ஆயுதங்களே இல்ல. அப்படிங்கிற சூழ்நிலை. புதுசா ஆயுதங்களை இறக்குவோம் அப்படின்னா, பழைய ஆயுதங்களை பூரா அவர்கள்கிட்ட தார வாத்துட்டோம். அதை எப்படி கவுண்டர் செய்யணுங்கிற டெக்னாலஜியை ரஷ்யர்கள் உருவாக்கிட்டார்கள். இனிமே புதுசையும் போய் தார வாக்கணுமா அப்படின்னு ஒரு பயல்களும் இதுவரையும் உக்ரைன் போர்க்களத்துக்குள்ள சந்திக்காத ஆயுதங்களை இறக்க தயாராவே இல்லை. அப்ப எங்கிட்டு இருக்கக்கூடிய புது ஆயுதத்தையும் தரமாட்டேன், ஏற்கனவே தந்த ஆயுதத்தை தரவும் என்கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது ரஷ்யா எங்க இருக்குன்னா, ரஷ்யா கடுமையான முன்னேற்றம் முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்லைங்கும்போது போடப்பட்ட தடைகள் அதுதான் மிகப்பெரிய ஆயுதம், கேடயம். அதுவே உடஞ்சு சுக்குநூறா போயிடுச்சு. சரி மீண்டும் வலுவா வச்சிருவோம், எப்படியாச்சும் உலகத்தை மிரட்டி வச்சிருவோம் அப்படின்னா, 3வது முக்கியமானது யாரு அப்படின்னா கார்ப்பரேட் தான். அந்த பயலுக உடைச்சதுக்கு அப்புறம் இந்த தடைகள் போடுற விளையாட்டு கூட விளையாட முடியாது. காரணம், அமெரிக்கால உள்ள 1 டஜன் கார்ப்பரேட்டுகள் அமெரிக்க அரசாங்கத்தை எப்படியெல்லாம் சுத்தி வளைச்சு இயங்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தம் உக்ரைன் பலியாடு. ஜெலன்ஸ்கி இருக்க போறாரா, ஓடி போறாராங்கலாம் அடுத்துதான். ரஷ்ய கொடி முழுவதும் பறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஜாதகம் மாத்தி எழுதப்படும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ரஷ்யா மீது அமெரிக்கா போட்ட தடைகள் வேலை செய்யலை அப்படிங்கிறதுதான். எந்த ஒரு விஷயத்துக்குமே இரு பக்கங்கள் உண்டுங்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட அமெரிக்கா தோத்தது நல்ல விஷயம்தான். ஆனா இதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சீனாவும் விளையாட பார்க்கும். சீனாவை எதிர்க்க வேண்டிய விதத்துல எதிர்க்கிறதுக்கு அமெரிக்கா இப்பவே தயாராகணும். அப்படி தயாராகல அப்படின்னா, அமெரிக்கா ஏமாந்த இடங்கள் அப்படின்னு 1 டஜன் இடங்கள் இருக்கு. அந்த பட்டியல்ல போய் சீனாவுக்கு எதிரா செஞ்சது உட்கார வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, சீனாவுக்கு எதிரி அப்படிங்கிறது பக்கத்திலே இருக்கக்கூடிய பிராந்திய வல்லரசு இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளையும் எடுத்துக்கலாம். அதனால இவர்கள் நம்மெல்லாம் கவுண்டர் பொசிஷனை உருவாக்கினோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சீனா மாட்டிக்கும். அதுல இருந்து தப்பிக்கவும் வழி கிடையாது. ஆனா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ரஷ்யா இடத்துல சீனா கிடையாது. சீனாவோட உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வேற ஸ்டைல். ரஷ்யாவோட ஸ்டைலோட ஒத்து போகாது. அவர்களோட ஏற்றுமதி பிசினஸை ஈஸியா தட்டலாம். இப்படி பல விஷயங்கள் மாறும். ஆனா அடிப்படையில இந்த விஷயத்தை எடுத்து சீனா ஒரு பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும். அந்த இரு பக்கங்களுமே சீனாவுக்கு மைலேஜா மாறக்கூடாதுங்கிறதுக்கு கவுண்டர் பொசிஷன் இப்பவே நாடுகள் எடுத்தா, உக்ரைன் யுத்தத்துல எல்லா இடத்துலயும் நல்ல பாடம் கத்துக்கிட்ட ஒரு சமத்து பிள்ளை அப்படிங்கிற பேரை இந்தியா வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.